அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய நேற்றைய செய்தியாளர் சந்திப்பு தொண்டர்களுடைய எண்ணத்தை அப்படியே பிரதிபலிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த செய்தியாளர் சந்திப்பு மேலோட்டமாக கடந்து போயிட்டாரே அப்படின்ட்டு. மேலோட்டமாலாம் கடந்து போகலை. தொண்டர்கள் என்ன நினச்சாங்களோ அதை செய்தியாளர் சந்திப்பில் அப்படியே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 2 நாட்களாக 14, 15 தேதிகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வருவாய் மாவட்டங்கள் வாரியாக கட்சியினுடைய தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்களுடைய ஒரு ஆய்வு கூட்டம் நடந்தது. இந்த ஆய்வு கூட்டம் எதுக்காக நடந்தது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டார். ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பரவலாக பேச ஆரம்பித்தாங்க. அதுக்காக ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தினாங்க. அந்த ஆய்வு கூட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத முதற்கட்டமாக தலைமை கழக நிர்வாகிகிட்டையும் மாவட்ட கழக செயல்கிட்டையும் ஒரு எழுத்துப்பூர்வமாக வாங்கிட்டாங்க. நேற்று ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடக்குது. அந்த செய்தியாளர் சந்திப்பில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க. முதற்கட்டமாக தலைமை கழக நிர்வாகிகளும் மாவட்ட கழக செயலாளர்களுடைய அவங்களுடைய எண்ணம் எதுவோ அதை பூரா எழுத்துப்பூர்வமாக வாங்கி வச்சுருக்கோம். அதையெல்லாம் பரிசீலனை செய்து இன்னும் மாவட்டந்தோறும், வருவாய் மாவட்டந்தோறும் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இப்போ நிர்வாகிகளுடைய கருத்தை கேட்டாச்சு. தொண்டர்களுடைய கருத்தை கேட்கணும் இல்லையா? இப்போ தொண்டர்களுக்காகத்தானே ஒரு தலைமை யுத்தத்தை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த தொண்டர்களுடைய எண்ணத்தை, அவருடைய கருத்தை கேட்ட பின்னாடி தான் நாங்கள் ஒரு இறுதியான முடிவு எடுப்போம். இன்னும் 15 நாள் கழித்து நாங்கள் இறுதி முடிவை அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதற்காக தொண்டர்களுடைய கருத்தை கேட்க போகிறேன் அப்படின்னு ஐயா ஓபிஎஸ் அவர் சொல்கிறாங்கன்னா, தொண்டர்கள் தான் இன்றைக்கி கட்சியினுடைய ஆணிவேர். அவர்களை விட்டு அதிமுக அரசியல் பண்ணவே முடியாது. தொண்டர்கள் உற்சாகமாக இருந்தால் தான் அதிமுக வளர்ச்சி அடையும். இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றிலிருந்து பார்த்திங்கன்னா அதிமுக வீழ்ச்சியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. கட்சியினுடைய சட்ட விதியை எடப்பாடி பழனிசாமி மாற்றிட்டார். அவருடைய சுயநலத்துக்காக அவர் மட்டுமே பொதுச்செயலாளர் இருக்கிற மாதிரி கட்சியினுடைய விதியை மாற்றிருக்கார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு கொடுத்த உரிமை என்ன அப்படின்னா, ஒரு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தலைமை பொறுப்பை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னாலும் ஒரு தொண்டர்கள் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கணும். அந்த பொதுச் செயலாளருக்கு ஒரு தொண்டனும் போட்டியிடலாம் அப்படிங்கிறது தான் அந்த விதி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு, 10 மாவட்ட செயலர்கள் வழிமொழியை, 10 மாவட்ட செயலர்கள் முன்மொழியை, 5 வருடம் தலைமை கழக நிர்வாகிகள் இருந்து 10 ஆண்டுகள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விதியை மாற்றுறாரு. அவர் பொதுச் செயலாளர் வருவதற்காக எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு கொடுத்த உரிமையை இப்படி எடப்பாடி பழனிசாமி பறிச்சிட்டாரே, அபகரிச்சிட்டாரே அப்படிங்கிறதுனால ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த உரிமையை, எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்கள் கொடுத்த உரிமையை மீண்டும் தொண்டர்கள் கையிலேயே கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இங்கே தர்மயுத்தம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த தர்மயுத்தமும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு. இப்போ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நியமிச்சிட்டாங்க. இப்போ அந்த தொண்டர்களுடைய கருத்தை கேட்கணும் இல்லையா? இப்போ தொண்டருடைய கருத்தை எடப்பாடி பழனிசாமி கேட்காம போய் விதியை மாற்றினதுனால தான் இன்றைக்கி கட்சி மிகப்பெரிய பிளவுல இருக்குது. மக்கள் அதிமுகங்கிற கட்சியை வெறுக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. இதை எப்படியாவது அதிமுக மீட்டெடுக்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் அதிமுக கொண்டு போய் சேர்க்கணும். 2026 அம்மாவினுடைய ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் தொண்டர்களுடைய முடிவை கேட்டு அவங்களுடைய எண்ணங்களை அறிந்து நாங்கள் ஒரு 15 நாள் கழித்து நாங்கள் அறிவிப்பை வெளியிடுவோம் அப்படின்னு ஐயா ஓபிஎஸ் அவர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதுலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைச்ச அந்த இரட்டை இலை சின்னம் தற்காலிகமானது தான், நிரந்தரம் கிடையாது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்த அந்த இரட்டை இலை சின்னம் தற்காலிகமாகத்தான் இருக்குது. ஆனால் நிரந்தரமாக அவர் கையில் கிடையாது. இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தலையும் அவர்கிட்ட இரட்டை இலை சின்னம் கொடுத்ததே தேர்தல் ஆணையமே இப்போ பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்காங்க, எப்படி நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிறது. அப்போ இரட்டை இலை சின்னம் கோரி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தேர்தல் ஆணையத்தையும் முறையிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. பல்வேறு கேள்விகளை ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அது பொள்ளாச்சி பாலியல் சம்பந்தமாக 9 பேருக்கு சாகும் முறை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்களே, எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு, எந்த ஆட்சியும் நடந்தாலும் சரி அந்த வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்களுக்கு அதை நான் அந்த தீர்ப்பை வழங்கினதுக்கு நான் வரவேற்கிறேன்.
பாலியல் வழக்கில் வந்து சம்மந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளுக்கு வழங்கின அந்த தீர்ப்பை வந்து நான் வரவேற்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. தொண்டர்கள் எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்போ மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து அவர் சந்திக்காமல் போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் தொண்டர்கள் எல்லாருமே ஒரு கொந்தளிப்போடு தான் இருந்தாங்க. அந்த எண்ணத்தை வந்து பிரதிபலிச்சிருக்காரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ மோடி பக்கத்தில் உட்காந்துருந்து அதுக்கப்புறம் வந்து கூட்டணி வேணாம்னு சொல்லிட்டு ஒட்டுமில்ல உறவுமில்லைன்னு சொல்லி விலகி போனவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் திடீர்னு போய் ஒரே இரவில் போய் கூட்டணி வந்து உறுதிப்படுத்துகிறார். எந்த நிர்பந்தத்துக்காக உறுதிப்படுத்தினார் அப்படிங்கிறது இப்போ எல்லாத்துக்குமே தெரியும். அது எல்லாம் மீடியாக்கள் எல்லாருமே வந்து அதை விட்டு கிளின்னு கிழிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் வச்சு கூட்டணி உறுதிப்படுத்துகிறவங்க நேற்று வரைக்கும் வேண்டாம்னு சொன்னார், இன்றைக்கி வந்து கூட்டணியை உறுதிப்படுத்தினவர் ஏன் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கலை அப்படிங்கிறது தொண்டர்களுடைய எண்ணமாக இருந்துச்சு. அதையும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறாங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து சந்திக்காமல் போனது எங்களுக்கு வருத்தம் தான் அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. 2026 அம்மாவுடைய ஆட்சி வந்து அமையணும்னு சொல்லி எல்லாரும் நினச்சாங்கன்னா அதிமுகவில் பிரிந்து கிடக்கின்ற சக்திகள் எல்லாருமே வந்து ஒன்று சேரணும். இது ஒரு மக்கள் இயக்கம், தொண்டர்கள் இயக்கமாக இருந்து மக்கள் இயக்கமாக மாற்றினவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அந்த இயக்கத்தை வந்து ஒரு கட்டுக்கோப்போடு, ஒரு இராணுவ கட்டுக்கோப்போடு வளர்த்து எடுத்து மக்களுக்கு வந்து பல 100 ஆண்டுகளும் சேவை செய்யணும்னு சொல்லி நினச்சவங்க புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அப்படிப்பட்ட இயக்கம் வந்து இன்றைக்கி வந்து சுக்குநூறாக இருக்கிறத தொண்டர்கள் வந்து விரும்பலை. ஒன்றுபட்ட அதிமுக உருவாகணும், அதிமுகவோட பிரிந்து கிடக்கின்ற சக்திகள்லாம் வந்து ஒன்றிணைந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தொண்டர்களும் பொதுமக்களும் என்றாங்க அப்படிங்கிறதையும் செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாங்க. செய்தியாளர் சந்திப்பு நடந்துகிட்டு இருக்கும்போதே கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் அவர்கள் வந்து பேசுகிறாங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை இணைக்காமல் இங்கே அதிமுக வெற்றி பெறவே முடியாது அப்படிங்கிறாங்க. நேற்று வந்து எடப்பாடி பழனிசாமி மோடி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு மறுபடியும் வேண்டான்னு சொல்லிட்டு இன்றைக்கி போய் அமித்ஷா பக்கத்தில் உட்காந்து கூட்டணியை உறுதி செய்கிறார் இல்லையா. நாளைக்கு வந்து இதே என்டிஏ கூட்டணியிலேருந்து ஓபிஎஸ்ஸை சேர்த்தா தான் நான் வந்து நம்மலாம் வெற்றி பெற முடியும்னு சொல்லிட்டு ஏன் ஒரு மாற்று கருத்து உருவாகாது அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக கொடுத்தது என்ன அப்படின்னா, தொண்டர்களுடைய எண்ணம் எதுவோ அதை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி தான் செய்தியாளர் சந்திப்பை வந்து முடிச்சிருக்கிறாங்க. அதில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சொன்னது என்ன அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய வருவாய் மாவட்டங்களில் இப்போ நிர்வாகிகளுடைய சந்தித்து அவர் கருத்தை கேட்டாச்சு. இன்னைக்கு தொண்டர்களுடைய சந்தித்து அவருடைய கருத்து கேட்ட பின்னாடி தான் நாங்கள் வந்து இறுதி முடிவையை நாங்கள் வந்து எடுப்போம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது இப்போ விஜயை பற்றியும் வந்து கேள்விகள் கேட்குறாங்க. விஜய் வந்து இன்றைக்கி அரசியல் களத்தில் வர்றாரு, நீங்கள் எப்படி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, அவர் இப்போ தான் அரசியல் களத்தில் வந்திருக்காரு, மக்கள்கிட்ட போய் சந்திக்கணும், அவருடைய கொள்கையை சந்தித்த பின்னாடி நம்ம வந்து கருத்துக்க சொல்லலாம்னு இருந்தாலும் அவர் நல்ல இலக்கை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. இது விஜய் ரசிகர்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி தான். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு முடிவில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. தொண்டர்களுடைய எண்ணம், அவருடைய கருத்து எதுவோ அதை கேட்ட பின்னாடி தான் நாங்கள் இறுதி முடிவையை எடுப்போம் அப்படிங்கிறத ஒரு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து வருவாய் மாவட்டங்கள் தோறும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் வரப்போகிறாங்க. தொண்டர்களுடைய கருத்துக்கு வந்து கேட்க போகிறாங்க. அந்த கருத்துக்களை கேட்டு கடைசியாக ஒரு நாளைக்கு செய்தியாளர் சந்திப்பு வச்சு இந்த கூட்டணியுடைய நிலவரம் எப்படி அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறாங்க. இதுலேயே வந்து செய்தியாளர் வந்து கேட்குறாங்க, உங்கள் என்டிஏ கூட்டணியிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்களா, உங்களை வந்து மதிக்காமல் போனது மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லியும் கேட்குறாங்க. அதுக்கு ஐயா ஓபிஎஸ் சொல்கிறாங்க, 2021 நான் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறேன், இதுவரையிலையும் வந்து இருக்கிறேன். ஆனால் நாங்கள் வந்து தொண்டர்களை சந்தித்த பின்னாடி நாங்கள் ஒரு இறுதி முடிவை அறிவிப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய இறுதி முடிவு தொண்டர்களுடைய எண்ணமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லோருடைய எண்ணம். நன்றி, வணக்கம்.